இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அருமையான தருணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். சிவாச்சாரிய பெருமக்கள் தங்கள் கரத்திலே யாகசாலையிலே பூஜிக்க பெற்ற புனித நீர் கலசங்களை எடுத்துக்கொண்டு இதோ அற்புதமாக கும்பாபிஷேகம் நடைபெறக்கூடிய காட்சி இங்கே தயாராக இருக்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. ராஜகோபுரத்திலே மிகச் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை கண்டு கொண்டிருக்கிறோம். தடம் கொண்ட ஒரு தாமரை பொன் முடி அடியார் சுமந்து ஆட்டம் பாடி பரவுகிறது. பெருமக்கள் குளிர் நீர் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூரிசை தனிவே வாழ்க, நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். குமரா உயர்கதிதான் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு குவனுண்டு கந்தனுண்டு காலக்ஷேமாஸ்துனா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, 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 அரோகரா. கந்த சுவாமி தெய்வமே. இந்த தலத்திலேதான் நம்முடைய பாடலை ரொம்ப அழகாக சொல்ல வேண்டும். தேவசேனாத பிரம்மண்ய சுவாமினே நமஹ, வல்லப மகா கணபதயே நமோ நமஹ. கோவர்த்தனாட்டி என்னை ஆளுவார், வேலுண்டு மயிலுண்டு பயமில்லை, மனமே நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே மனமே மனமே. வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குவனுண்டு குறைவில்லை, மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே மயிலுண்டு பயமில்லை, மனமே கந்தனுண்டு கவலை இல்லை, மனமே மனமே மனமே. त्वमेव केवलं हर्तासि, त्वमेव सर्वं कल्पितं ब्रह्मासि, त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि. अवत्वं माम् अपभक्तारम् अवश्रोतारम् अवधातारम् अवधातारम् अवानोधानमवशिष्यम् अवपुरस्ताद् अवदक्षिणास्ताद् अवपश्चात्. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் எதிர்பார்த்த அந்த அற்புதமான தருணம் இங்கே அந்த கலசங்களுக்கு தீபாராதனை காண்பிக்கின்றார்கள்.
சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்று ஜோதிமயமாகத்தான் முதலில் கந்தப்பெருமான் தோன்றினானாம். அந்த சரவண பொய்கையில் அப்படி ஜோதிமயமாக அங்கு இருக்கும் கலசங்களுக்கு தீபாராதனை காட்சிகள். ஆடும் பரிவேல் அணிசேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே, உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ. உல்லாச, அந்த உல்லாசம் தரும் கஷேத்திரமாக திருப்பரங்குன்றம். அடுத்தது நிராகுல, அது திருச்சீரலைவாய். யோக என்பது ஆவினன்குடி. இத என்பது திரு ஏரகம். சல்லாப என்பது திருத்தணி குன்றுதோர் ஆடல். வினோதனாக இருப்பது பழமுதிர் சோலை. இப்படி 6 வார்த்தைகளில் அப்படியே அறுப்படை வீட்டினை சொல்லலாம். அப்படி முதலில் சொல்லப்படும் உல்லாசம், வாழ்க்கையில் நமக்கு எல்லா சம்பத்தும் இருந்தாலும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி இல்லை என்றால் அது வாழ்க்கையே இல்லையே. வீடு இருக்கும், வாகனம் இருக்கும், செல்வங்கள் இருக்கும், ஆனாலும் ஆனந்தம் மகிழ்ச்சி என்பது வேண்டும். அப்படி உல்லாசத்தினை அள்ளி அள்ளி தரும் கஷேத்திரமாக நம்முடைய திருப்பரங்குன்றம் என்பது இருக்கின்றது. இன்று முருக பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.